வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு சாதகத்தில் ஒரு லக்கணம், ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சாதகம் வந்து ஒரு மனிதன் பேரும் புகழாக இருக்கார், அரசியலில் பேரும் புகழாக இருக்கார், பப்ளிக்கில் பேரும் புகழாக இருக்கார் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்கிறதுன்னா, 1ஆம் இடம் லக்கணம் நல்லா இருக்கணும், லக்கணம் வலுத்திருக்கணும். லக்கணம் வந்து 3, 6, 8, 12 இல்லை மறைவு ஸ்தானத்துக்கு வந்து லக்னாதிபதி போகக்கூடாது. மெயினாக அதை பார்க்கணும். 2ஆம் இடம் சொல்லப்படுது வாக்கு ஸ்தானம்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தான்னா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொன்னான்னா அவர் கொடுப்பார். வாக்கு ஸ்தானம் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 2வது வந்து 5ஆம் இடம். அதாவது 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன்னு சொல்லப்படுது. அதை வந்து 5ஆம் இடங்கிறது அவங்களுடைய தாத்தா. இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது அந்த சாதகரோட தாத்தா. அப்போ பாருங்கள், அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா நல்லா பேரும் போல வசதியாக இருப்பார், அதே மாதிரி பையனும் பேரும் போல வசதியாக வருவார், அப்படி பேரனும் பேரும் போல வசதியாக இருப்பாருங்க. அது எப்படிங்க வராங்க? ஒரு மனிதனுடைய சாதகத்தில் லக்னாதிபதி வந்து நல்ல நிலைமையில் 2ஆம் இடத்துல இருந்தால் தனம், குடும்ப, வாக்கு, வருமானம் எல்லாமே நல்லாயிருக்கும். லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 1, 5 அதாவது திரிகோணம்னு சொல்லுவாங்க. 1ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 2வது வந்து 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ இந்த 3 அந்த திரிகோணாதிபதி 3 பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிற சாதகம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கோடி சொல்லணும், பல கோடி அழியா சொத்து. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த கௌரவம் எட்வீட்டெலாம் இருக்கும், பணம் சொத்து சோகம்லாம் இருக்குங்கிற அந்த எந்த கௌரவம் இருக்கும். அனாவசியமாக வந்து ஒருத்தரோட சண்டைக்கோ ஒரு பிரச்சனையோ வெளியில் பப்ளிக்கில் வந்து அதிகமாக வரமாட்டாங்க. மெயின் வந்துங்க இந்த 2 கூடையும் சொல்லக்கூடாது. இந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறவர் 5 கூடையும் 9 கூடையும் 2ஆம் இடம் இவங்களாம் வந்து அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் அது நன்மையாக இருக்கும். அதில் தீமையான வார்த்தைகள்லாம் வரவே வரும். நன்மையான வார்த்தையை பேசுவாங்க, நல்லது பேசுவாங்க, நல்லது நினைப்பாங்க, நல்லதே நடக்குங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பணம், காசு, சொத்து சோகம் மற்ற எந்த குறையும் அவங்களுக்கு இறைவன் கொடுக்க மாட்டார். ஆனால் அதிகமாக பேச மாட்டாங்க. பெரிய நீங்கள் பணக்காரங்களாம் பாருங்கள், பேசவே மாட்டாங்க. அமைதியாக அப்படி தலையாட்டுவாங்க. அவங்க இந்த நம்ம போகிறவங்க வந்து நம்ம என்னென்ன டக்கு டக்குன்னு சொல்கிறோமா அதுக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிற பதில் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு இருப்பாங்க. சரி, அவர் அமௌண்ட்டை கேட்குறீங்க, பணமே கேட்குறேன், இருக்குது இல்லை, கொடுக்க முடியாது. அதுதான் அவங்களுடைய பாணி. ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் சரி பார்க்கலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இதுதான் வந்து பணக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள. பணக்காரங்கன்னு பொதுவாக வந்து அவங்க பணத்திலே வந்து பிறந்தது கிடையாது. அவங்க நேரங்காலம் போன செல்வத்தில் செய்த பாவம் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பணக்காரனாக வர்றாங்க அப்படிங்கிறதான் ஒரு கணக்கு இருக்கும். பாவம் செய்கிறவங்க நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதான் ஒரு கணக்கு. இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய வந்து சாதகம். 1ஆம் இடம் சொல்லக்கூடாது, லக்னாதிபதி சொல்லக்கூடாது. நல்ல நிலைமையில் இருக்கும்போது பேரும் புகழான வாழ்க்கை வருங்க. எப்படி பேரும் புகழான வாழ்க்கை வரும்போது அப்படின்னா எப்படிங்க, 2ஆம் இடம் 1ஆம் இடம் 2, 11 அப்படின்னா அந்த பப்ளிக்கில் மேடை பேச்சாளர், மேடை அரசியல்வாசி, அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேடை பேச்சிலும் சரி மக்களை வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. இந்த பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல் யதார்த்தம் வந்து பழகுவாங்க, போவாங்க, வருவாங்க. அவங்களோட எண்ணமெல்லாம் வந்து எப்படின்னா மக்களை நம்ம சரிப்படுத்தணும், மக்களை நம்ம நல்ல முறை பண்ணணும். அதுதான் வந்து பொது துண்டுன்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கில் வந்து பொது துண்டு பார்க்குற சில பேர் அரசியல்வாதிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. சில பேர் வந்துன்னா அதே வந்து அவங்க அவங்க தொகுதியில் வந்து அடிக்கொருக்கா என்ன தேவையாக போவாங்க, வருவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து மக்களுக்காக அவங்க கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய அது. 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னா பூர்வ புண்ணியம். பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருந்துன்னு வச்சுங்க, பூர்வத்தில் அவங்க இருப்பாங்க. 5 கூடயே சொல்லக்கூடாது, வலுத்து இருக்கணும். அதாவது வலுத்துன்னு என்னங்க, உச்சம், ஆட்சி என்னங்க. அப்போ வந்து எப்படின்னா குருவோட சேர்றது, சுபகிரகத்தோட போய் சேர்ந்துருக்கிறது. அப்போ சூரியனும் சந்திரனே பாவக்கிரகமா, அப்போ சுபகிரகத்தோட போய் சேரும்போது 5 கூடையுமே தாத்தா சம்மந்தப்பட்டதெல்லாம் தாத்தாவோட பேர் விளங்கும். தாத்தா இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த சாதகருக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்து பேரும் கூட உள்ளவர் அவங்க தாத்தா. எப்படி தாத்தானா அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா வார்டு நம்பர், அது ஒரு கொத்துக்காரர், அந்த மாதிரி பொறுப்பில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 9 கூடையும் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க. 9 கூடையும் நல்லா இருந்தாலே தகப்பனுமே அப்போ பாட்டை நல்லா இருந்தார், அடுத்து தகப்பேன். 9ஆம் இடம் நல்லா இருந்துன்னு வச்சுக்க, தகப்ப ஸ்தானம் வந்து அப்பா சம்மந்தப்பட்டது அவருடைய பேர் விளங்கும். அப்பா அவருடைய பேரை சொல்லி தான் இன்னார் பையன் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நல்ல நிலைமை இருந்தால். நல்ல நிலைமைன்னு எப்படிங்க, ஆட்சி உச்சமாக இருக்கணும். எப்படிங்க, திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி அவரோட சேர்ந்து இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மேசத்தில் வந்து சூரியன் உச்சம், துலாமில் வந்து சூரியன் வந்து நீச்சம். அப்போ அந்த நீச்சமாகி அந்த நீச்சமான இதில் சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ அந்த துலாம் அதிபதி சுக்கிர பகவான்
எப்படிங்க மீனத்தில் உச்சமானார்னா அவர் நல்ல நிலைமை தான். அது வந்து நம்ம நீச்சபங்க ராஜவங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது அந்த வீடு கொடுத்தவர் வந்து அங்கே உச்சம் பெற்றிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த அந்த சூரியன் வந்து நீச்சத்துக்கு ஆகாது. அப்போ நல்ல உச்சத்துமான ஒரு மதிப்பு மரியாதை. ஏன்னா அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெறனால அந்த மதிப்பு மரியாதை அவருக்கு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம். லக்னாதிபதி 3 6 8 12 போகக்கூடாது. அதே மாதிரி 5 கூடையும் 3 6 8 12 போகக்கூடாது. 9 கூடையும் 3 6 8 12 போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்படி 3 6 8 12 போனாலும் இப்போ ராகுவோட கேதுவோட சனியோட பாவக்கிரகம், அதாவது சூரியனும் சந்திரனே தேவையுள்ள பாவக்கிரகம், இவங்களோட போய் இருந்தாலோ இவங்க வீட்டில் போய் இருந்தாலோ அந்த வீட்டு அதிபதி வந்து உச்சமோ ஆட்சி மூலத்திரிகோணம் இப்படிலாம் பெற்றிருந்தாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த சாதகர் வந்து நல்ல நிலைமையில தான் வருவார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதுதான் மெயின். வந்து நம்ம சாதகம் சொல்கிறது பெருசு இல்லைங்க. ஒரு மனிதன் சொத்து சுகம் சேர்த்துவானா, பொண்ணும் பொருளோடு இருப்பாரா? இப்போ பாருங்கள், பணம் சம்மந்தப்பட்டது, வருமானம் எந்த மாதிரியில் வந்து நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா நிறையா அதில் வழிபாடு நிறைய இருக்குது. வருமானம் எப்படி சம்பாதிப்பாங்க, அது எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துனா வருமானம் எப்படின்னு வரும். அது இந்த மாதிரி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். அதாவது வந்து என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இது வந்து நம்ம என்னுடைய வீடியோவை நீ கேட்டு பாருங்கள், நன்மைக்கே இருக்கும், உங்களுடைய நன்மைக்கே இருக்கும். அதாவது வந்து நீங்கள் சாதகம் பார்க்குறப்ப இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்புங்க. இல்லைன்னா டேட்டா பொறுத்து இருந்தாலே போதும். உங்களுக்கு லைவாக ஃபோன்லேயே வந்து நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன். தெளிவான ஒரு பலன், தெளிவான உங்களுக்கு அமைப்பு வரும். வாழ்க வளமுடன்.